ஹாய் டியர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கார்ட்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற ஒரு வேஸ்ட்டான கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நான் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை என்கிட்ட இந்த சைஸ்லேயே என்கிட்ட கார்ட்போர்டு இருக்குன்னா நீங்கள் கட் பண்ணாமலே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த கார்ட்போர்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த எட்ஜஸ்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு அந்த கார்ட்போர்டோட ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய வால் டெக்கார் ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் ஏதாச்சும் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் அதுக்கு இந்த மாதிரி வயலட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணி 4 சைடுமே ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் முன்னாடி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டினீங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோக்கு நல்லா இருக்காது. ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும் அண்ட் அதோட கார்ட்போர்டோட டெக்ஸ்சர் அப்படியே தெரியும். அது பார்க்குறதுக்கு அவ்வளோக்கு நீட்டாக இருக்காது. அதனால தான் நான் முன்னாடி க்ளூ அப்ளை பண்ணாமல் பின்னாடி சைடில் மட்டும் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த கார்ட்போர்டில் பேப்பர் தான் ஒட்டணும்னு கிடையாது, பெயிண்ட் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நார்மல் ஒயிட் கலர் A4 ஷீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதை கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கார்ட்போர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்னு வெளியில் தெரியக்கூடாதுன்னா நம்ம இந்த பேப்பர் ஒட்டுறோம். இப்போ ஃபுல்லாகவே இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணி எடுத்தாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் ஒரு பென்சில் எடுத்துகிட்டு நான் ஒரு ட்ராயிங் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. நம்ம சும்மா லைன்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் நடுவில் ஒரு ட்ரம் மாதிரி நம்ம ஒரு ட்ரம் வாசிக்கிற மாதிரி இது ரெடி பண்ணியிருக்கோம். சிம்பிளான ஒரு வால் டெக்கர் தான். இந்த மாதிரி வரைகிறதுமே பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அப்போ தான் நம்ம மேலே பென் யூஸ் பண்ணி வரையும் போது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ட்ரம்க்கு இன்னும் கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிசைன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதை பார்த்திங்கன்னா பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் இல்லாட்டி பிளாக் கலர் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி நான் கலர் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் நார்மலான பென் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இது ஃபுல்லாக கலர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடில் அந்த எம்டியாக இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நான் ஒரு தாட்ஸ் எழுதியிருக்கேன். இந்த மாதிரி யூ வில் க்ரோ பியூட்டிஃபுல்லி ஆன் யுவர் ஓன் வே அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு எந்த தாட்ஸ் பிடிக்குமோ, உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் தாட்ஸ் எது வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணதுக்கப்புறமா பின்னாடி நம்ம இதை வால் டெக்கராக தொங்க விட போகிறோம் அப்படின்றனால பின்னாடி இந்த மாதிரி உள்ளன் எடுத்துகிட்டு டேப் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துக்கிறேன். இந்த வால் டெக்கர் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மோட்டிவேஷ்னல் தாட்ஸ்லாம் நீங்கள் எழுதினீங்க அப்படின்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே பார்க்கும்போது நம்மளுக்கு காலையில் ஒரு மோட்டிவேஷ்னல் கிடைக்கும். இப்போ நான் உள்ளனை பின்னாடி இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஒட்டி எடுத்துட்டேன். இப்போ இதை நீங்கள் வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு வால் டெக்கார் தான். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.